நான் மக்களே போற போக்க பார்த்தா எனக்கு என்னமோ இந்த வருஷம் 100 நாள் வேலை திட்டம் வந்து சீக்கிரமே வந்துரும்னு தோணுது. ஏன்னா இங்க கொண்டு போற விஷயங்கள்லாம் அப்படித்தான் இருக்குது. கண்டிப்பா நீங்களும் கவனிச்சிருப்பீங்க. 2 டேஸ்க்கு முன்னாடி இன்ஸ்டாகிராம்ல என்னால ஒரு போஸ்ட் பார்க்க முடிஞ்சுச்சு. அந்த போஸ்ட்ல என்ன இருந்துச்சு தெரியுமா? இந்த வருஷம் பிக் பாஸ் சீசன் 10 வந்து செப்டம்பர் 6ஆம் தேதி தொடங்க உள்ளது அப்படின்னு பரபரப்பா பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு போஸ்ட் போட்டு வச்சிருந்தாங்க. என்னடா இது செப்டம்பர் 6ஆம் தேதியா? எல்லா வருஷமும் பிக் பாஸை பொறுத்தவரைக்கும் அக்டோபர்ல தான் ஆரம்பிக்கும். சடனா என்ன செப்டம்பர் 6ஆம் தேதி ஆரம்பிக்க உள்ளதுன்னு போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த போஸ்ட்டை உத்து பார்த்தா அந்த போஸ்ட்டை போட்டிருந்தது ஒரு நியூஸ் சேனல். அதுக்கப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருந்துச்சு. என்ன ப்ரோ நிம்மதியா இருந்து எனக்கு புரியலன்னு கேட்டீங்கன்னா, ஏன்னா அந்த போஸ்ட் போட்டிருந்தது ஒரு நியூஸ் சேனல்ல. நியூஸ் சேனலே உங்களுக்கு தெரியும். ரீசெண்டா அவங்க வந்து எதையுமே உண்மையா போட்ட மாதிரி தெரியல. எங்கேயா யாரா ஏதாவது பேசி வச்சிருந்தாங்களோ இல்ல ஏதாவது போஸ்ட் போட்டு வச்சிருந்தாங்கன்னா அதை எடுத்து அப்படியே ஒரு நியூஸா போட்டு வச்சிடுறாங்க. அந்த வகையில எனக்கு தெரிஞ்சு செப்டம்பர் 6ஆம் தேதி தொடங்குறதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான். ஏன்னா அந்த போஸ்ட்டை வந்து நான் வந்து என்னோட இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரியா போட்டு வச்சிருந்தேன். உங்களோட கருத்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் பல பேர் வந்து ஒரு ஒரு தியரி ஒன்று சொன்னாங்க. அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே டவுட் வந்துட்டு ஒருவேளை செப்டம்பர் 6ஆம் தேதி தொடங்க வாய்ப்பு இருக்குமோன்னு சொல்லிட்டு. ஏன்னா சேனல் அந்த மாதிரி ஒரு சில வேலைகளை பார்த்து வச்சிருக்காங்க. என்னென்ன விஷயம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த 2 நாள்ல ஒரு ஷோ தொடங்க இருக்குல்ல செகண்ட் லவ்னு சொல்லிட்டு அந்த ஷோவை பற்றி லாஸ்ட் வீடியோல பேசியிருந்தேன். அந்த ஷோவை பொறுத்தவரைக்கு கூட்டியும் கொடுத்து காட்டியும் கொடுத்து அப்படின்ற மாதிரி ஒரு ஷோவா இருக்கு, கன்றாவியா இருக்கு, இது எப்படி மக்கள் பார்க்க போறாங்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டு பேசியிருந்தேன். அந்த வீடியோ கமெண்ட் செக்ஷன்ல பல பேர் வந்து என்ன பிடிச்சி கடிச்சு வச்சிருக்காங்க. உனக்கு என்னையா தெரியும், அந்த ஷோ வந்து வேற லெவல்ல இருக்கும், அந்த ஷோ பாரு, ப்ரோமோ எல்லாம் பாரு, அருமையா இருக்குன்னு சொல்லிட்டு பல பேர் இந்த ஷோக்காக முட்டு கொடுத்துருக்காங்க. உண்மையாவே முட்டு கொடுத்தது எல்லாமே மக்கள் தானா இல்ல இந்த ஷோக்குள்ள போயிருக்க நபர்கள் எதுவும் பிஆர் டீம் வச்சு முட்டு கொடுக்காங்களான்னு தெரியல. பட் நிறைய பேர் முட்டு கொடுத்துருந்தாங்க இந்த ஷோ செம்மையா இருக்கும்னு சொல்லிட்டு. அப்படியாப்பான்னு சொல்லிட்டு நானும் எக்ஸ்ட்ரா ஒரு சில ப்ரோமோ எல்லாம் பார்த்தேன். கண்டிப்பா அந்த ஷோவை பத்தி டெய்லி நம்ம பேசி ஆகணும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு அந்த ஷோ தரமா இருக்கும்னு எனக்கு தோணுது. என்னென்ன விஷயம் அப்படிங்கறதை மொத்தமா பார்த்துடலாம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் நமக்கான இந்த வீடியோ இன்னொரு 10 பேரை சஜஸ்ட் பண்ணுவோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு லைக்கை போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முன்ன மாதிரி இல்லை, நீங்க முன்னெல்லாம் லைக் கேட்ட உடனே டபடபடபட் லைக்கை போட்டுருவாங்க. இப்போ லைக்கையும் காணும், கமெண்டையும் காணும். சரி, ஓகே, இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒன்று கேட்டுடுறேன். ஒருவேளை செப்டம்பர் 6ஆம் தேதி பிக் பாஸ் தொடங்கிட்டா உங்களுக்கு ஓகேவா? இல்ல ப்ரோ அது எப்பவும் போல பொறுமையா அக்டோபரே வரட்டு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணுதான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க. செப்டம்பரா அக்டோபரா கமெண்ட்ல போட்டுருங்க. சரி, ஓகே, ஃபர்ஸ்ட் செப்டம்பர் 6ஆம் தேதி பிக் பாஸ் தொடங்க வாய்ப்பு இருக்கா? ஏன்னா கண்டிப்பா பார்த்துருப்பீங்க ஒரு சில போஸ்ட்லாம் வர ஆரம்பிச்சுட்டு. வாய்ப்பு இருக்கான்னு கேட்டீங்கன்னா என்ன கேட்டீங்கன்னா கொஞ்சம் வாய்ப்பு இருக்குன்னு தான் தோணுது. ஏன்னா நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இந்த பிக் பாஸ் காமன் மேன் ஷோ வந்து ஒரு 15 எபிசோட் கொண்ட ஷோவா இருக்கும். அந்த ஷோ முடிஞ்சு ஒரு 2-3 நாள் ஒரு 4-5 நாளைக்குள்ள ஆக்சுவல் பிக் பாஸை தொடங்கிடுவாங்க. ஏன்னா ஹிந்தியில் அப்படிதான் பண்றாங்க. அக்னி பரீட்சா அப்படிங்கிற அந்த ஷோவை நடத்தி முடிச்சு ஒரு 2 நாள்ல ஆக்சுவல் பிக் பாஸை தொடங்கிடுவாங்க. அந்த வின்னரை தூக்கி அந்த பிக் பாஸ்க்குள்ள அனுப்பிடுவாங்க. அப்பதான் அது ரோவாவும் இருக்கும், மக்களுக்கு கொஞ்சம் ஹைப்பாவே இருப்பாங்க. ஓகேவா? இந்த ஷோவை நடத்திட்டு, அதாவது இந்த அக்னி பரீட்சா, காமன் மேன் ஷோ, இந்த ஷோவெல்லாம் நடத்திட்டு ஒரு 1 மந்த் கழிச்சு பிக் பாஸ் வச்சா மக்கள் மத்தியில் அந்த ஹைப்பே குறைஞ்சிரும். அதனால இந்த ஷோவை நடத்திட்டு ரோவா தான் பிக் பாஸா வைப்பாங்க. அப்படிதான் ஹிந்தியில வச்சிருக்காங்க. ஸோ தமிழ்லயும் அப்படித்தான் இருக்கும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு இது இருந்துச்சு, நான் சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட. பட் இப்போ ஒருத்திக்கு காமன் மேன் ஷோக்கான எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லை. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அக்னி பரீட்சாக்கெல்லாம் ப்ரொமோ விட ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் நிறைய ப்ரொமோ வர ஆரம்பிச்சுட்டு இந்த பக்கம் மலையாளம் பிக் பாஸ்ல பார்த்தீங்கன்னா அவங்க ஐலோகவே விட்டுட்டாங்க. எல்லாருமே ஓரளவு அப்டேட் கொடுத்துட்டு இருக்காங்க. பட் தமிழ் பிக் பாஸ் சைடில் எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லை. காமன் மேன் ஷோக்கும் அப்டேட் இல்லை, பிக் பாஸ் 10க்கான அப்டேட்டு எதுவுமே இல்லை. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஒரு ரூமர் கிளம்பி இருக்குல்ல செப்டம்பர் 6ஆம் தேதி பிக் பாஸ் தொடங்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ ஒருவேளை இந்த ஆகஸ்ட் மிட்ல வந்து அந்த காமன் மேன் ஷோவை ஸ்டார்ட் பண்ணி 15 எபிசோட் தான் இருக்கும். ஸோ 15 எபிசோட டப்பு டெய்லி ஒரு எபிசோட விட்டு 15 எபிசோடை முடிச்சு அதுல யார் வின் பண்றாங்களோ அவங்கள வந்து செப்டம்பர் 6ஆம் தேதி பிக் பாஸ்க்குள்ள அனுப்பிடுவாங்களோன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு டவுட் இருக்கு. ஏன்னா ஒரு மாசத்துக்கு முன்னாடியே இந்த காமன் மேன் ஷோக்கான லிங்க் எல்லாம் கொடுத்து வாங்க நீங்களும் வரலாம், பார்த்துட்டு இருந்த நீங்க இனி வந்து விளையாட போறீங்கன்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில் ஒரு ஹைப்பை ஏத்திட்டாங்க. ஸோ இந்த ஹைப் இப்பவே குறைஞ்சிட்டு இன்னும் 2 மாசங்கள் விட்டாங்கன்னா சுத்தமா குறைஞ்சிரும். ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் இல்லை அடுத்த வாரத்துக்குள்ள காமன் மேன் ஷோக்கான ஏதாவது ப்ரொமோ வரும்னு சொல்லி எனக்கு தோணுது. ஸோ அப்போ ப்ரொமோ விட்டாங்கன்னா ப்ரொமோ விட்டு ஒரு 10-15 நாளுக்கு அந்த ஷோவை நடத்தி ஆகணும். ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு ஆகஸ்ட்ல இந்த காமன் மேன் ஷோ வரப்போகுது. காமன் மேன் ஷோ முடிஞ்சோடனே செப்டம்பர்ல பிக் பாஸ் தொடங்க வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தோணுது. ஏன்னா மலையாளம் பிக் பாஸ்மே எல்லா வருஷத்தை விட இந்த வருஷம் கொஞ்சம் சீக்கிரமே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இல்லை எல்லா வருஷமும்
மார்ச்னு வச்சுட்டு இருந்தாங்க. போன வருஷம் கொஞ்சம் மாற்றி வச்சாங்க. அது மாதிரி இந்த வருஷமும் கொஞ்சம் மாற்றி தான் வச்சுருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு செப்டம்பரில் வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன். பட் வெயிட் பண்ணி பார்க்கலாம். எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லை. ஏதாவது அப்டேட் வந்தால் தான் நமக்கு தெரியும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். மக்களும் நிறைய பேர் வந்து ப்ரோ காமன் மேன் ஷோக்கு நானும் அப்ளை பண்ணியிருந்தேன், எந்த ஒரு சத்தமும் இல்லை ப்ரோ அப்படின்னு சொல்லி போட்டிருந்தீங்க. தெரிலங்க இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. ஏன்னா நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் தெலுங்கு, ஹிந்தி இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காமன் மேன் ஷோ அங்கேயும் வச்சுருப்பாங்கல்ல, காமனர்ஸ்க்கான ஷோ. அங்கே வந்து நிறைய பேருக்கு வந்து மெயில் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ரவுண்டில் செலக்ட் ஆகிட்டீங்க, 2வது ரவுண்டில் நீங்கள் செலக்ட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு மெயிலெலாம் வந்திருக்கும்ல. இந்த மெயில் ஸ்க்ரீன்ஷாட்லாம் நிறைய பேர் இன்ஸ்டாவில் போட்டிருந்தாங்க. அது என்னால் பார்க்க முடிஞ்சிச்சு. பட் தமிழ் பிக் பாஸில் சத்தமே இல்லை. எங்கள் மெயில் ஐடி கூட வாங்கலன்னு நினைக்கிறேன். ஸோ என்ன நடக்க போகுதுன்னு தெரில. ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்தது இந்த செகண்ட் லவ் ஷோ. இந்த ஷோவை பற்றி என்ன சொல்ல எனக்கு தெரில. இந்த ஷோக்கு பல பேர் வந்து இப்போ பயங்கரமாக முட்டு கொடுத்துருக்கீங்க. பட் இந்த ஷோக்கான ப்ரொமோ பார்க்கும்போதே இந்த ஷோ வந்து ஏதோ ஸ்கிரிப்டட் மாதிரியே எனக்கு தோணுது. ஏன்னா 6 பேர், 6 பெண்கள் 6 ஆண்களை உள்ளே விட்டுருக்காங்க. விட்ட 2-3 நாள்லேயே உள்ள ஃப்ரெண்ட்ஷிப் கிரியேட் ஆகுது. அது டப்புன்னு ஒரு மாதிரி ஒரு ரொமான்ஸ் ஜோனுக்குள்ளே போகுது. ரொம்ப க்ளோஸ் ஆகுறாங்க. அந்த ப்ரொமோ உங்களால் பார்க்க முடியும். அந்த ப்ரொமோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி இவங்க பண்ணுற விஷயங்கள் இந்த ப்ரொமோவில் பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப ஸ்கிரிப்டடாக ஃபீல் ஆகுது. ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக ஃபீல் ஆகுது. வாண்டடாக இந்த கண்டென்ட் எடுக்கிறாங்க. இங்கே வந்து ஒரு பையன் வந்து அந்த இதுக்கப்புறம் அந்த ஷோ ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம பேர் சொல்லி பேசலாம். ஒருத்தர் வந்து இங்கே ஒரு பொண்ணு கூட க்ளோஸ் ஆகுறாப்புல. டப்புன்னு ஏதோ ஒரு டாஸ்க் வைக்கும்போது எனக்கு அந்த பொண்ணை தான் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாப்புல. அப்புறம் அந்த பொண்ணு கூட க்ளோஸ் ஆகுறாப்புல. அப்போ இந்த பொண்ணு அவன் என் கூட பழகினான்ல, அதனால தான் நான் வந்து அவனை க்ளோஸ் ஆகிட்டுருந்தேன், இப்போ என்ன பண்ணுறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷோவே மொத்தமாக ஏதோ ஆர்டிஃபிஷியலாக பண்ண மாதிரி தான் எனக்கு தோணுது. இந்த ப்ரொமோ வச்சு பார்க்கும்போது ஷோ வந்த போகிறதா இன்னும் நமக்கு கிளியராக தெரியும். இந்த ப்ரொமோ வச்சு சொல்கிறேன். ஸோ இப்படி இருக்கும்போது இந்த ஷோ எப்படி இருக்க போகுது எனக்கு தெரில. ஏன்னா இந்த ஷோ பொறுத்தவரைக்கு ஃபுல்லாகவே கண்டென்ட் இதாக தான் இருக்க போகுது. இங்கே பழகிறது, அங்கே பழகிறது, அங்கே பழகிறது, அப்புறம் இங்கே பழகிறது, அப்புறம் இங்கே ஜோடி சேர்றது, அங்கே ஜோடி சேர்றது, இதுதான் கண்டென்ட்டாகவே இருக்க போகுது. இந்த ஷோவை மக்கள் எப்படி எடுத்துக்க போகிறாங்கன்னு தெரில. இதை தான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன், ஒரு மாதிரிப்பட்ட ஷோவாக இருக்குன்னு சொல்லிட்டு. பட் நிறைய பேர் வந்து ஆப்போசிட் பண்ணி ப்ரோ அந்த ஷோ செம்மையாக இருக்கும் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு முட்டு கொடுத்துருந்தாங்க. யாருப்பா இது? நீங்கள் தானா? உண்மையாகவே நீங்கள் தானா? ஏன்னா பிக் பாஸில் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் எங்கேயா நடந்தாலே கடுப்பா, என்ன ப்ரோ இவனை எப்படி பண்ணிட்டு அடக்கானுவேன், டாஸ்க் விளையாட வந்த இடத்துல கெட்டிப்பிடி வைத்தியம் பண்ணிட்டு இருக்கானுன்னு சொல்லிட்டு கடுப்பாவாங்க. பட் இங்கே ஒரு ஷோவே இப்படி தான் நடத்துகிறாங்க. ஒரு ஷோவே இப்படி தான் இருக்க போகுது. ஆனால் அதுக்கு பல பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க. தெரில, எனக்கு கதைன்னு தெரில. பட் இதுக்கு வந்து நான் ஒரு ஐடியா வச்சுருக்கேன். எனக்கு இந்த செகண்ட் லோ ஷோ வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக போகும்னு சொல்லி தோணுது. அதனால இந்த ஷோவை டெய்லி ப்ரொமோ அண்ட் டெய்லி எபிசோட்லாம் ரிவ்யூ பண்ணலான்னு ஒரு ஐடியா வச்சுருக்கேன். பட் இந்த சேனலில் இல்லை. ஏன்னா இது வந்து காமன் மேன் ஷோ. இதுக்கப்புறம் தொடர்ந்து நம்ம பிக் பாஸ்லாம் வரும். அதுக்காக நம்ம இந்த மிஸ்டர் ஸ்னூப்பி சேனல் அப்படியே வச்சுக்க போகிறோம். நாளைக்கு இன்னொரு சேனலில் வீடியோ போட்டு நான் கண்டிப்பாக இந்த சேனலில் நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் போடுறேன், பாருங்கள். அந்த செகண்ட் சேனலில் அப்புறம் டெய்லி இந்த செகண்ட் லவ் ஷோவை பற்றி நம்ம பேசலாம். ப்ரொமோ எபிசோடு எல்லாத்தையுமே உட்காந்து பேசலாம், லைவ் போகலாம், சண்டை போடலாம், என்ன வேணால் பண்ணலாம். ஏன்னா அது கொஞ்சம் ஒரு மாதிரி கிறுகிறுன்னு போகும்னு நினைக்கிறேன். ஏன்னா யார் கூட தொடர்பில் இருக்கா, இவங்க கூட தொடர்பில் இருக்காங்களா, அவங்க கூட தொடர்பில் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் போகும்னு நினைக்கிறேன். அதனால் செகண்ட் லவ் ஷோவை நம்ம செகண்ட் சேனலில் பேசலான்னு சொல்லி வச்சுருக்கேன். நாளைக்கு அதுக்கான வேலைகளை ஸ்டார்ட் பண்ணிடுறேன். கண்டிப்பாக அதுக்கான வீடியோஸ் வந்துடும். ஸோ மறக்காமல் அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் பிக் பாஸ் 10 எப்போ வரும்? செப்டம்பரா, அக்டோபரா? அக்டோபர் வந்தால் நல்லா இருக்குமா, செப்டம்பர் வந்தால் நல்லா இருக்குமா? என்கிட்ட கேட்டிங்கன்னா எப்போ வந்தாலும் நல்லா தான் இருக்கும். பட் மக்கள் வந்து அக்டோபருக்கு பழகிட்டாங்க. ஸோ அக்டோபர் வந்தால் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஏன்னா மலையாளம் பிக் பாஸும் வரப்போகுது, ஹிந்தியும் வரப்போகுது, தெலுங்கும் ஏதோ பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாமே ஒரே நேரத்தில் களத்தில் இறங்கினா எதுவும் வியாபாரம் ஆகாமல் போயிடும். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து மற்ற கடையை பார்த்து காப்பி பண்ணி விற்றுட்ருக்கோம். அப்படி இருக்கும்போது ஒரிஜினல் தான் வியாபாரம் ஆகும், காப்பி வந்து வியாபாரம் ஆகாது. அதனால் நம்ம வந்து கொஞ்சம் லேட்டாக ஸ்டார்ட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுது. இது என்னோட ஒரு இது. ஸோ அக்டோபர் ஸ்டார்ட் ஆனால் கரெக்டாக இருக்கும். பட் இந்த காமன் மேன் ஷோவை கொஞ்சம் சீக்கிரம் வச்சு, இல்லை அதுக்கான ப்ரொமோவாச்சும் விட்டு ஏதாவது ஹைப் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த செகண்ட் லோ ஷோக்கு ஹைப் பண்ணுறாங்களா, ஒரு மாதமாக பயங்கரமாக ஹைப் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி நீங்களும் பண்ணினா நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுது. ஸோ பார்க்கலாம். ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் படுங்க. எனக்கு என்னமோ ஒரு டவுட் இருக்குது. காமன் மேன் ஷோலாம் வந்து ஆல்ரெடி ஷூட் பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அதெல்லாம் எபிசோட்ஸ் தான், ஆல்ரெடி ஷூட் பண்ணி வச்சு கட் பண்ணி நமக்கு எபிசோடாக கொடுக்க போகிறாங்க. இந்த செகண்ட் லோ ஷோலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஆல்ரெடி அவங்க நடத்தி முடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதில் இருந்த ஆட்கள்லாம் ஆல்ரெடி வெளியே வந்துட்டாங்க, அந்த ஷோ முடிச்சுட்டே வெளியே வந்துட்டாங்க.
ஸோ 30 எபிசோடு வரும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான், அந்த செகண்ட் லோ ஷோ மாதிரி தான் அந்த காமன் மேன் ஷோ. நமக்கே தெரியாம பின்னாடி நடத்திட்டு இருக்காங்களோன்னு எனக்கு ஒரு டவுட் இருக்கு. பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதை பத்தி உங்களுக்கான கருத்து என்னன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க. செகண்ட் லோ ஷோக்கான ப்ரோமோ பார்த்துருப்பீங்க, கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.